ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஒரு சூப்பரான டிஃபன் தான். எல்லாருக்குமே இந்த டிஃபன் பிடிக்கும். 80% உள்ளவங்களுக்கு இந்த டிஃபன் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தான். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டாச்சு. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டிருக்கேன். நீங்கள் அது கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பட்ரு போட்டு பிசைகிறதா இருந்தாலும் சரி, இல்லை தயிர் போடுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா நம்ம தொடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற வரையும். இப்போ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இன்னும் 4 அடி அடித்தா தான் அது இந்த சாஃப்ட்னஸ்க்கு வரும். நான் வேறு கீழ் வீட்டில் நான்லாம் இப்படி அடித்தேன்னா கீழ் வீட்டில் அவ்வளோ சவுண்டு கேட்கும். ஆனாலும் நான் பார்த்து தான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தான். ஏன்னா இந்த சப்பாத்திலாம் நம்ம இல்லைன்னா சொன்ன பேச்சு கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரிலாம் தூக்கி அடிக்கலைன்னா அந்த சாஃப்ட்னஸே கொடுக்காது. அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த நேரத்தில் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்த்தா தான் குழந்தைங்களும் கரெக்டாக வருவாங்க. அதாவது ஒரு ஏஜ் வர வரையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களே நல்லா சூப்பராக வந்துடுவாங்க. நம்ம சொல்லி கொடுக்குற வயசில் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த சப்பாத்தி மாவும் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல், தொந்தரவே பண்ணாமல் நம்ம இந்த பக்கம் எடுத்து வச்சுக்குவோம். நல்லா இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்து நம்ம துணி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அது பாட்டில் இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள், நான் கசகசா 2 டீஸ்பூன் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் நான் ஊற போட்டது 1 டீஸ்பூன் தான் ஊற வச்சுருக்கிறது. ஏன்னா நான் அலம்பி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி கசகசாலாம் தண்ணி எப்படி போகுதோ கையில் நிற்காமல் அந்த மாதிரி கசகசாவும் போயிடும். அந்த மாதிரி போய் இப்போ 1 டீஸ்பூன் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது என்னென்னா, கசகசா வந்து திக்னஸ் கொடுக்கும். 2வது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இது குளிர்காலம்தான், ஆனால் நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், நான் வந்து குக்கரில் வந்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு, இந்த பட்டாணி, பட்டர் பீன்ஸு எல்லாமே நல்லா விளைஞ்ச காயாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பொங்கல் வெள்ளிக்கிழமை இல்லாமல் அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நான் வாங்கினேன் கடையில், அதாவது மார்க்கெட்டில். எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். சோயா பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, மொச்சப்பயிறு. மத்தியானம் கூட வீடியோவில் அவங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன். மொச்சப்பயிறு எல்லாமே. அது இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாக காய் ஒப்பேத்திருவேன். அது இன்னும் 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் காய் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். மத்தியானம் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த புளித்தண்ணின்னு சொல்லக்கூடாது, வெந்தய குழம்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போயுமே வெந்தய குழம்பு தான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து எங்கள் கிராமங்களில் வைக்கிறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அதை நாங்கள் கேட்டு பார்த்து வளர்ந்தனால அந்த இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் புளித்தண்ணின்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் வெந்தய குழம்பு தான் சொல்லுவேன். நீங்கள் என்னோடய வீடியோ எடுத்து போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த பக்கம் வந்து நான் 6-7 வெள்ளைப்பூடு பல் எடுத்திருக்கேன். இதை அப்படியே 2 நறுக்கி வச்சுருக்கேன், முழுசாக போடாமல். ஏன்னா நம்ம மிக்சியில் தேங்காய் சில்லு போடும்போது இந்த வெள்ளைப்பூடு முழுசாக உரித்து போடும்போது உருண்டையாக வந்து நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நிற்கும். அதனால் நான் இப்படி கீறி போட்டுருவேன். இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் போல் தான் இஞ்சி எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் சொன்னதை நான் தப்பாக நினைக்கல, ஆனால் நான் எப்பயும் அப்படி தான் சொல்லுவேன். இன்றைக்கி அந்த கிராமத்து அதை அவங்கள இது பண்ணி நான் சொல்லும்போது அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன். பொரிகளில் ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். நான் எல்லாமே கண்ணளவே போட்டு கையளவு கண்ணளவே நான் அது போட்டு பழகிட்டேன். அதாவது கண்ணால் பார்க்குறதும் கையால் செய்கிறதும் இப்படியே நான் செஞ்சு பழகிட்டேன். இந்த பக்கம் குக்கரில் வெயிட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் தேங்காய் துருவல் முந்தானத்துக்கு நான் துருவி வச்சுருந்தேன். ரொம்ப உபயோகமாக இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச முந்திரியும் கசகசாவையும் போட்டுட்டு லேசாக அலசி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் வந்து இப்போ சில்லு தான் போடுவேன். சில்லு போட்டு மிக்சியில் இது பண்ணி போடும்போது அது ஒரு விதமான ஒரு பார்க்குறதுக்கு இதாக இருந்தால் கூட, இந்த மாதிரி நம்ம துருவி போடும்போது பார்க்குறதுக்கே நம்ம பொரியலுக்கெலாம் இந்த மாதிரி இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியலுக்கு கூட நான் போட்டிருந்தேன். ஆனால் நான் வீடியோவில் சொல்லலை. ஆனால் நான் தேங்காய் போட்டு தான் நான் இறக்கியிருந்தேன். நீங்கள் தேங்காய் துருவி போட்டாலே ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கும் நல்ல கணிசமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 6-7 டீஸ்பூன் தேங்காய் இருக்கும். நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அளவு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் எப்போயுமே கையளவு தான் போடுவேன். இப்போ நம்ம சட்டி வச்சாச்சு. இதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அதனால தான் நான் அந்த மாதிரி புளித்தண்ணின்னு சொன்னேன். இல்லைன்னா நானும் வெந்தய குழம்புன்னு தான் சொல்லுவேன். எங்கள் இதில் கொஜ்ஜுன்னு சொல்லுவோம். கொஜ்ஜுன்னு சொன்னால் தெரியாது இல்லையா பாதி பேருக்கு. இந்த பக்கம் வந்து நான் நட்சத்திர பூவும் 2 பட்டையும் போட்டுட்டேன், சோம்பும் போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு அந்த மாதிரி பெரிய சைஸில் 3 எடுத்துட்டேன். இதை நான் 2யுமே ஒன்றா தான் போட்டு வதக்குறேன்.
நம்ம தனியாக வதக்கினா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்படி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரம் அவசர சமையல், ஓகே நம்ம இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த ரெண்டையுமே ஒன்றா போட்டு வதக்கலாம். ரொம்ப வித்தியாசம்லாம் டேஸ்ட்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வதக்கும் போது அது ஒரு டேஸ்ட் தான் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி போடுறதுனால எந்த வகையிலையும் அந்த டேஸ்ட் வந்து குறையாது. அது வந்து நல்லா வதங்கி தெரியும். இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்வைக்கு அப்படி தெரியும். ஆனால் டேஸ்ட்டு இது வந்து நல்லா தான் இருக்கும். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் அது செய்வாங்க அப்படிங்கிறனால நான் அதை புளித்தண்ணின்னு சொன்னேன். நான் அந்த அடுத்த தடவை நான் அதை வெந்தய குழம்புன்னே சொல்லிடுறேன். இப்போ இந்த பக்கம் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப திப்பி திப்பியாகவும் இருக்கிற மாதிரி வேணாம், மீடியத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி சொன்னனால தான் நீங்களும் சொன்னீங்க. ஆனால் நான் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவேன். கொஜ்ஜுன்னு தான் எங்கள் இதில் சொல்லும்போது, எங்கள் பேச்சில் பேசும்போது கொஜ்ஜுன்னு சொல்லுவேன். நான் வீடியோவில் சொல்லும்போது வத்த குழம்புன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு முறையாக புளித்தண்ணின்னு சொல்லியிருக்கேன். நான் மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த ஸ்கீம் அடங்கலை. நான் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து பொரியல்னா மட்டும்தான் நம்ம ஒரு விசில் விடணும். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் குருமா இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கும்போது, கூட்டெல்லாம் வைக்கும்போது, கூட்டுக்குமே சில காய்கறிக்கு வந்து புடலங்காய்க்கெல்லாம் ஒரு விசில் விடலாம், சவுக்குன்னா 2 விசில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ இந்த இதுக்கு வந்து நான் 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம ஒரு வதக்கிக்கலாம். ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, எல்லாருக்கும் புரியணுமேன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்க மக்கள். ஏன்னா இப்போ உள்ள மக்கள்லாம் நம்ம அந்த தொண்டைக்கிட்ட இருந்தாலே வார்த்தைகளை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் ஏதோ இன்றைக்கி நான் அந்த மாதிரி பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் இருந்தனால அந்த பாஷையில் பேசிட்டேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து என்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமையல் செய்கிறது பிடிக்கும், சமையல் பார்க்குறது பிடிக்கும், அதுக்கான சம்மந்தப்பட்ட எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் கேட்ரிங்கில் இருந்தனால. இப்போ மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா ஒரு பரட்டிக்கலாம். கேட்ரிங்லேயே இருந்தனால அதை நான் ரொம்ப ரசித்து, கஷ்டத்துக்காக நம்ம ஆரம்பித்தா கூட நான் அதை ரொம்ப உணர்ந்து செஞ்ச காலங்கள் இப்போயும் அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். நம்ம எந்த ஒரு இதுவுமே ஆத்மகார்த்தமாக ஏன் இப்படி எடுத்து பார்க்குறேன்னா, விசில் அடங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எடுத்து பார்க்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம பட்டர் பீன்ஸ் எல்லாமே எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. இதில் பட்டர் பீன்ஸ் வேகுமானா பாருங்கள், நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. நம்ம அதில் கொதிக்கும் போது ஃபுல்லாக வேக்காடு ஆகிடும். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வேலையை ரசித்து நம்ம பார்க்குறனாலையோ நமக்கு அந்த இது ரொம்ப சமையல் பிடிக்குங்கிறனால நம்ம ரசித்து செஞ்சோம். அதுவே எனக்கு கொஞ்ச நாளில் அது வந்து எனக்கு கேட்ரிங்காக மாறுச்சு. என்னுடைய அது தொழிலாக மாறுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் அதை ரசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய அதாவது சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி, என்னுடைய வேலைகள் எப்படி. நான் நல்ல கடினமான உழைப்பாளி தான். இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பசங்க உட்கார வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை அப்படியே ஒரு கிளறி விட்டுறலாம். உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நேராக பேசுகிறதா இருக்கட்டும், என்னுடைய உறவுகள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசும்போது நான் அப்படி தான் நினச்சி பேசுகிறேன். சிலது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இடையில ஒவ்வொரு டிப்ஸு கொடுத்துருந்துருப்பேன். இந்த மாதிரி பச்சை மிளகா அப்படி முழுசாக பாதி வெந்தோடனே போடுங்க, நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அரைச்சதையும் நம்ம இப்போ விட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா வதக்கி எல்லா இதுக்கும் போடலான்னா, இந்த மாதிரி நீங்கள் குருமாவில் வந்து, ஏன்னா பச்சை மிளகா அரைச்சிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் குருமாவுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த மஞ்சள், தக்காளி கலரு, அப்புறம் இந்த பச்சை மிளகா கலரு இதெல்லாம் சேரும்போது நம்ம காரத்துக்கு ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம். மிளகாய் பொடி இதெல்லாம் போட போகிறோம். அதனால் இது வந்து நான் பார்க்குறதுக்கே பார்வையாக இருக்கணுன்றக்காக நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பக்கம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூனு. ஏன்னா நம்ம சில பொருளுக்கு இந்த மாதிரி தான், சில பதார்த்தத்துக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நமக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம சமையலும் அப்படி தான். இப்போ இன்றைக்கி நல்லா அமையணும்னு சொல்லிட்டு நிதானமாக நம்ம செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அன்றைக்கி பாருங்கள் சமையலை சொதப்பிடும். ஆனால் அவசரமாக இன்றைக்கி ஒரு ரசம் வச்சு ஏதோ ஒரு தொகையில் அரைச்சி ஏதோ ஒரு காய் வைங்களேன், அன்றைக்கி அப்பா தேவாமிரதமாக இருக்கும். இப்போ நான் அந்த மிக்சியில் அரைச்சதையும் நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நான் வாய்ஸ் கொடுத்து தான் எடுத்தேன், நான் பேசிகிட்டே தான் எடுத்தேன். மருமக பொண்ணு எனக்கு சப்பாத்திலாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு இளவரசி என் பேத்தி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வாய்ஸில் கொடுக்கணும், எடுக்கிறது தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்பயே நான் நினச்சேன் இன்றைக்கி இதுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரியே இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இடையில பேத்தி சவுண்டு கொடுத்துட்ருந்தாங்க, அதனால் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து கடல மாவோ, ஒரு சிலர் கோதுமை மாவுலாம் கூட கரைச்சி ஊற்றுவாங்க, நான் பார்த்துருக்கேன்.
ஏன்னா இப்போ கடல மாவு எல்லார் வீட்லேயும் இருக்காது இல்லையா, ஆனால் கோதுமை மாவு வச்சுருப்பாங்க. அதனால் கோதுமை மாவு கூட கரைச்சி ஊற்றலாம். நானுமே சில சமயத்தில் ஊற்றிருக்கேன், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இதுக்கு நம்ம எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மல்லித்தலையும் நம்ம புதினா தலையும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கலர்ஃபுல்லாக சொன்னேன் இல்லையா, நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த நிறம் மாறிடும். அதனால் நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் வதக்கி போடுறதாலும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரமாக தெரிஞ்சதுன்னா லைட்டாக ஜீனி போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் செய்வேன். இன்றைக்கி ஆனால் நான் ஜீனி போடலை. இந்த பக்கம் நல்லா சப்பாத்தி கல்லும் காஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கிட்ட பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிக்கிற விஷயம் சமையல். எனக்கு பிடிச்ச விஷயம் இன்னும் அடுத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயம், அதை என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா நான் பாத்திரம் யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாத்திரம் வந்து நான் அதிகமாக எடுக்கவே மாட்டேன். ஏதாவது ஸ்பூன் எடுத்துட்டாலோ இல்லை கரண்டி அதிகமாக எடுத்துட்டாலோ தட்டு அதிகமாக எடுத்துட்டாலோ ஏன்பா இருக்கிறத வச்சே யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவேன். அது நமக்கு செட் ஆகும், அவங்களுக்கு இப்போ வர குழந்தைங்களுக்குலாம் அது பிள்ளைங்களுக்குலாம் அது செட் ஆகாது தான் எனக்கு புரியுது. ஆனால் அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முடியலை. இந்த மாதிரி சப்பாத்தி வந்து கையாலேயே நல்லா 2 பெரட்டு திருப்பி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்டுவத்தில் தோசை கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்க, அதை நான் ஊற்றுவேன் தோசை கரண்டியில். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ஸ்பூனு இந்த ஸ்ப்ரே பாட்டில் எண்ணெய் ஸ்ப்ரே பாட்டில் இதில் தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரியே நம்ம வந்துட்டங்கிறனால சரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆள் இருக்காங்க. எங்கள் அக்கா தங்கச்சிலாம் கூட கேட்பாங்க, ஏன் நீ இப்படி பாத்திரத்தை அளவாக யூஸ் பண்ணுற அப்படி. எங்கள் அக்கா மருமகெல்லாம் கூட மருமக பொண்ணெல்லாம் வந்தால் கூட கேட்பாங்க, ஏன் பாத்திரம் எப்படி தான் நீங்கள் இவ்வளோ அளவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ண தான் செய்கிறேன். இப்போ வரையும் அந்த 4-5 பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 மருமக பொண்ணு தான் பார்த்துக்கோங்க எவ்வளோ பாத்திரம் இருக்கும். ஏன் பாத்திரம் அது இல்லாமல் கேட்ரிங் பண்ண பாத்திரம் வேறு. அதனால் அதெல்லாம் எடுத்து நான் வச்சுருவேன். ஏன்னா இருக்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும்னு தோணும் இல்லையா, அதனால் நான் யூஸ் பண்ண பாத்திரத்திலே தான் எடுப்பேன். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் ஒரு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எடுப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற பாத்திரத்தை கூட நான் நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையெல்லாம் முடிச்சு ரெஸ்ட் எடுத்து நைட்டு ஒரு 4-5 பாத்திரம் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அது இந்த ஸ்பூன்லாம் எக்ஸ்ட்ரா விழுகும், அதெல்லாம் நான் தேய்ச்சி கமுத்திட்டு தான் நான் தூங்குவேன். காலைல அவங்க வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவேன். அதே பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது ஒரு வியாதியாகவே எனக்கு ஆயிடுச்சு. மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் மாற்ற முடியலை. அது எனக்கு பிடிச்சது. இந்த விஷயம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் அக்கா மருமக அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இது எனக்கு அப்படியே பழகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, மாற்றி பார்ப்போம். அந்த மாதிரி இப்போ சூடாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஜமாகவே உங்கள்கிட்ட என்னுடைய இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இதெல்லாம் செய்கிறதையும் உங்கள்கிட்ட போட்டுட்டு என்னுடைய மனசில் இருக்கிறது, என்னுடைய அனுபவங்கள் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படி நான் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா சவுண்டை இது பண்ணிவிட்டு மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் ரெசிபி மட்டும் பாருங்கள். ஏன்னா பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்தி குருமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோக்காகலாம் சொல்லலை. இங்கே பாருங்கள், இப்படி மடக்கினா நல்லா அப்படியே சாஃப்டாக அடங்கிது. ஏன் இந்த அடியில் உள்ள சப்பாத்தி, அதாவது 2வது சப்பாத்தி எடுக்கிறேன்னா மேலே உள்ள ரொம்ப சூடாக இருந்தது, அதனால் இதை எடுக்கிறேன். 2வது சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. என் பையனுக்கு சப்பாத்தி மருமக பொண்ணுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு போட்டால் 1ஓ 2ஓ சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும்